நிலா அழகுக்கு இலக்கண போல் திகழ்ந்தாள். திருமணமாகாத வயதிலேயே அவளுக்கு நாள்தோறும் திருமண அழைப்புகள் வந்த வண்ணம் இருந்தன. தன் ஒரே மகளான நிலா மருத்துவராகி புகழ் சேர்க்க வேண்டும் என்பது மாமாவின் கனவு. ஆனால் லட்சுமியோ இத்தனை நல்ல வரன்கள் வரும்போது படிப்பை நிறுத்திவிட்டு நீ திருமணத்திற்கு தயாராக வேண்டும் என்று வற்புறுத்தினார். நிலாவோ எனக்கு மருத்துவராக வேண்டும் என்று பிடிவாதமாக மறுத்தாள். இதனால் கோபம் கொண்ட லக்ஷ்மி, டாக்டர் ஆவது இருக்கட்டும், முதலில் திருமணம் செய்து கொள் என்று சண்டையிட்டார். மாமா நிலாவின் படிப்பில் உறுதியாக இருந்ததால் லட்சுமியின் விருப்பம் கைகூடவில்லை. இதனால் லட்சுமி ரகசியமாக ஒரு முதிய சாமியாரிடம் சென்று என் மகளுக்கு உடனடியாக திருமணம் நடக்க வேண்டும், அதற்கு அவருடைய தந்தை சம்மதிக்க ஒரு தாயத்து கொடுங்கள் என்று கேட்டார். சாமியார் 50,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு ஒரு தாயத்தை கொடுத்தார். தாயத்தின் பலனோ என்னவோ, மாமாவின் நண்பர் தன் மகனுக்காக நிலாவை கேட்க வந்தபோது திருமணத்திற்கு பிறகும் நிலா டாக்டருக்கு படிக்கலாம் என்று உறுதி அளித்தார். இதை கேட்ட மாமா உடனடியாக சம்மதம் தெரிவித்தார். அரண்மனை போன்ற மாளிகையில் நிலா விதவிதமான ஆபரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த பாரிக்கு மணமகளானாள். மாமனார் வீட்டார் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்கள் என்பதால் பாரியும் நிலாவும் ஆடம்பரமான தனி வீட்டில் வசித்தனர். பாரி தன் தந்தையின் தொழிலை சமாளிப்பதில் காலையிலிருந்து இரவு வரை பரபரப்பாக இருந்தான். நிலாவுக்கு ஏவலாக பல பணிப்பெண்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். அந்த வீட்டு வேலைக்காரர்களின் ஒருவன் மகேஷ் நிலாவின் கவனத்தை ஈர்த்தான். நான் பல வருடங்களாக இங்கே வேலை செய்கிறேன். இந்த வீட்டில் என்னை ஒரு குடும்ப உறுப்பினர் போலதான் நடத்துகிறார்கள் என்று ஒரு நாள் மகேஷ் பணிவுடன் கூறினான். அவனது பணிவான பேச்சை கேட்டு நிலாவும் அவனுக்கு சிறப்பான முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கினாள். ஒரு நாள் நிலா சோர்வுடன் படுக்கையில் படுத்திருந்த போது மகேஷ் அறைக்குள் வந்தான். அவளது களைப்பை கண்ட அவன், சோர்வாக இருக்கிறீர்கள் போலிருக்கிறது, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் உங்கள் கால்களை பிடித்து விடட்டுமா என்று தயக்கத்துடன் கேட்டான். நிலா அதிர்ச்சியடைந்தாள். அவள் அழகாக இருந்தாலும் திருமணம் வரை கணவனை தவிர வேறு எந்த ஆணும் அவளை தொட்டதில்லை. ஒரு வேலைக்காரன் கால்களை பிடித்துவிட சொல்வது அவளுக்கு ஏற்புடையதாக இல்லை. வேண்டாம், தெரியாத ஒரு நபர் என்னை தொடுவது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று உறுதியாக மறுத்தாள். மகேஷ் மௌனமாக அங்கிருந்து சென்று விட்டான். மகேஷை அப்படி கடுமையாக பேசியதற்காக நிலாவுக்கு பின்னால் வருத்தமாக இருந்தது. நான் ரொம்ப கடுமையானவளாக பதில் சொல்லிவிட்டேன். ஒருவேளை அவன் நல்ல எண்ணத்தில்தான் கேட்டிருப்பானோ என்று யோசித்தாள். இவன் ஒரு வேலைக்காரனாக இருந்தாலும் பார்க்க இளமையாகவும் அழகாகவும் இருக்கிறான். இவனை வைத்து நான் கால்கள் பிடித்து கொள்ள கூடாது, அது என் கணவனுக்கு நல்லதாக படாது என்றும் அவள் நினைத்தாள். மறுநாள் மகேஷ் மீண்டும் அதே கேள்வியை கேட்டான். அன்றைய தினம் நிலா மிகவும் சோர்வாக இருந்தாள். அவளுக்கு மறுக்க மனமில்லை. கால்களை கட்டிலில் ஓரத்தில் இறக்கி சரி பிடித்துவிடு என்றாள். மகேஷ் மகிழ்ந்து போய் மென்மையாக கால்களை பிடித்துவிட தொடங்கினான். அந்த தொடுதலின் இதத்தில் நிலாவுக்கு மீண்டும் தூக்கம் கண்களை சுழற்றியது. மாளிகை, உங்களுக்கு தூக்கம் வருகிறது, படுத்துக்கொள்ளுங்கள், நான் தொடர்ந்து பிடித்து விடுகிறேன் என்றான் மகேஷ். மயக்க நிலையில் இருந்த நிலா கட்டிலில் படுத்துக்கொண்டாள். மகேஷ் அவளது அருகில் கட்டிலின் விளிம்பில் அமர்ந்து கால்களை பிடித்து விட்டான். அடுத்த கணம் என்ன நடந்தது என்று நிலாவுக்கு நினைவில்லை. அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கிவிட்டாள். எவ்வளவு நேரம் தூங்கினாள் என்று தெரியவில்லை. கண் விழித்தபோது மகேஷ் இன்னும் கால்களை பிடித்து கொண்டிருந்தான். அவள் இறக்கப்பட்டாள். தன் பையிலிருந்து சில பண நோட்டுகளை எடுத்து அவன் கையில் கொடுத்தாள். வேண்டாம் மாளிகை, என் சம்பளமே போதுமானது, என்னை பணத்தால் அவமானப்படுத்த வேண்டாம் என்று அவன் கூச்சத்துடன் மறுத்தான். இது உன் உழைப்புக்கான ஊதியம் என்று நிலா வற்புறுத்த அவன் தயக்கத்துடன் பணத்தை வாங்கி கொண்டு அறையை விட்டு வெளியேறினான். பாரி இரவு தாமதமாக வருவான் என்பதால் மாலை நேரத்தில் மீண்டும் மகேஷை அறைக்கு அழைத்த நிலா, நீ மசாஜ் செய்தால் எனக்கு நல்ல தூக்கம் வருகிறது, அதனால் உன் முதலாளி வரும் வரை என் அறையிலேயே இரு என்றாள். நான் ஒரு சாதாரண வேலைக்காரன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன், உங்கள் சோர்வு நீங்க நான் தொடர்ந்து கால்களை பிடித்து கொண்டே இருப்பேன் என்று மகேஷ் மகிழ்ச்சியுடன் பதிலளித்தான். உன் கைகளில் ஏதோ மந்திரம் இருக்கிறது, அதனால்தான் என் சோர்வு முழுவதும் நீங்கி விடுகிறது என்று நிலா பாராட்டினாள். உங்கள் மாமியார் கூட முன்பு என்னிடம் சில சமயம் மசாஜ் செய்து கொள்வார் என்று மகேஷ் ஒரு நாள் சொன்னபோது நிலாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மாமியார் அப்படி கேட்பவர் போல் அவளுக்கு தோன்றவில்லை. மகேஷ் வேலைக்காரன்தான் என்றாலும் நிலா அவனை நம்பினாள். மற்ற வேலைக்காரிகள் பேசுவதை பரப்பி விடுவார்கள் என்பதால் அவர்களை தன் அறைக்கு அழைப்பதில்லை. மகேஷ் அவளது உடலை தொட்டாலும் அவனது பார்வையில் ஒருபோதும் வக்கிரம் இருந்ததில்லை. ஒவ்வொரு இரவும் இது வழக்கமாக நடந்தது. ஒரு நாள் நிலா தன் கணவனிடம், திருமணம் முடிந்து இத்தனை நாள் ஆகியும் நாம் எங்கும் வெளியே சுற்றியதில்லையே என்று கேட்டாள்.
பாரி சிரித்தபடி, என்னுடைய புகாரும் அதுதான். நீயோ இரவில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாய். நான் பகலில் பிஸியாக இருக்கிறேன். நான் வீட்டிற்கு வருவதற்கு முன்பே நீ தூங்கி விடுகிறாய் என்றான். இந்த ஆழ்ந்த தூக்கத்திற்கு காரணம் மகேஷின் மசாஜ் தான் என்று நிலா மனதில் நினைத்து கொண்டாள். கணவனுக்காக இனி இரவில் விழித்திருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அன்று மாலை குளித்து முடித்து மணமகள் போல ஆடை அணிந்து கட்டிலில் காத்திருந்தாள். மகேஷ் மசாஜ் செய்ய வந்தபோது அவள் மறுத்துவிட்டாள். அவன் சோகமாக திரும்பி சென்றான். சிறிது நேரம் கழித்து அவன் கையில் பால் டம்ளருடன் வந்தான். நிலா சாப்பிடாததால் பாலை வாங்கி குடித்துவிட்டு கணவனுக்காக காத்திருந்தாள். ஆனால் அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கினாள். காலையில் எழுந்தபோது மகேஷ் வந்து, மாளிகை, உங்களுக்கு காலை உணவு கொண்டு வரட்டுமா என்று கேட்டான். நிலா கணவனின் கட்டிலை பார்த்தாள். அது காலியாக இருந்தது. மாமாவுக்கு அவசர வேலை இருந்ததால் காலை உணவை முடித்து கொண்டு சென்று விட்டார் என்று மகேஷ் சொன்னான். நிலாவுக்கு மனம் குழப்பமடைந்தது. இரவு முழுவதும் அவருக்காக காத்திருந்தேனே, காலையில் எழுந்து பார்த்தால் ஆள் இல்லையே என்ற சோர்வுடன் எனக்கு தேநீர் கொண்டு வா என்றாள். மகேஷ் வெளியேறியதும் நிலா தன் உடலை பார்த்தாள். அதிர்ச்சியில் உறைந்தாள். அவள் இரவில் அணிந்திருந்த மணமகள் உடை இப்போது இல்லை. வேறு சாதாரண உடையில் இருந்தாள். ஆனால் நகைகள் அப்படியே இருந்தன. தலை கனமாக இருந்தது. ஏதோ சுழல்வது போலிருந்தது. இரவில் எனக்கு என்ன நடந்தது? என் அறைக்குள் யார் வந்தது? என் உடைகளை மாற்றியது யார்? எதையும் நினைவுபடுத்த முடியவில்லை. உடல் முழுவதும் லேசான வலி இருந்தது. மகேஷ் தேநீருடன் வந்தபோது, என் உடலை பிடித்துவிடு என்று கேட்டாள். மகேஷ் கட்டிலில் ஏறி அவளுக்கு மசாஜ் செய்ய தொடங்கினான். அன்று பகலில் பாரி எதிர்பாராமல் வீட்டிற்கு வந்தான். அவனை கண்டதும் நிலா ஆவேசமானாள். நான் உங்களுக்காக இரவு முழுவதும் மணப்பெண் போல் விழித்திருந்தேன். ஆனால் நீங்கள் வரவில்லை என்று கோபத்துடன் கத்தினாள். நான் அறைக்கு வந்தபோது நீ ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாய். அதனால் எழுப்ப விருப்பமில்லை என்றான் பாரி. அப்படியானால் என் ஆடைகளை மாற்றியது யார்? தூக்கம் முடிந்து எழுந்தும் என் உடல் ஏன் வலிக்கிறது என்று நிலா கேள்விகளால் துளைத்தாள். பாரி, சரி சரி, கவலை வேண்டாம். இன்று இரவு நான் வேலை விஷயமாக வெளியே செல்ல வேண்டும். அதனால் தாமதமாகும். ஆனால் இப்போது எனக்கு 3 மணி நேரம் ஓய்வு இருக்கிறது. நாம் வெளியே எங்காவது செல்லலாமா என்று கேட்டான். நிலா உற்சாகமடைந்தாள். திருமணத்திற்கு பின் கணவனுடன் முதல் முறையாக வெளியே செல்கிறாள் என்ற மகிழ்ச்சியில் கடந்த கவலைகளை மறந்தாள். அவள் தயாராகி கொண்டிருந்த போது பாரி காரில் காத்திருந்தான். அப்போது மகேஷ் அறைக்குள் வந்தான். மாளிகை, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டான். ஆமாம், நீ ஏன் கேட்கிறாய்? நான் உங்கள் வேலைக்காரன்தான். ஆனால் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். வெளியே செல்லாதீர்கள். உங்கள் உடல் மிகவும் சோர்வடைந்துவிடும் என்றான் மகேஷ். அவனுக்காக காத்திருந்து மகேஷின் பேச்சை கேட்ட நிலாவுக்கு கோபம் பொங்கியது. நீ என் வேலைக்காரன், என் கணவன் போல் பேசாதே என்று கத்தினாள். இதை கேட்டுவிட்டு உடனே வெளியேறினாள். யாருமில்லாத கோபத்தில் மகேஷை நிலா கடுமையான வார்த்தைகளால் பேசியிருந்தாள். வெளியே சென்று வீடு திரும்பிய போது அவள் உடல் வலி அதிகமாக காணப்பட்டது. மசாஜுக்கு பழகிய அவள் உடல் அதை எதிர்பார்த்து துடித்தது. ஆனால் மகேஷை அவமானப்படுத்தியதால் அவன் அவள் முன் வரவில்லை. அவனுக்கு அவசியம் இருந்தது. ஒரு வேலைக்காரியை அழைத்து அவனை வர சொன்னாள். மகேஷ் அறைக்கு வந்ததும் அவள் கட்டிலில் அமர்ந்தாள். அவன் அமைதியாக கால்களை பிடித்துவிட தொடங்கினான். அவமானப்படுத்திய பிறகும் அமைதியாக வேலை செய்யும் அவனை கண்டு நிலாவுக்கு வெட்கமாக இருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு ஏன் அவ்வளவு கோபம் வந்தது என்று தெரியவில்லை. கணவனுடன் வெளியே போகும் ஆவலில் நீ குறுக்கிட்டது எனக்கு பிடிக்கவில்லை. தயவு செய்து என்னை மன்னித்துவிடு என்று தன் முதலாளி என்ற நிலையையும் தாண்டி அவனிடம் மன்னிப்பு கேட்டாள். நான் உங்கள் வேலைக்காரன். நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்கிறீர்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்க வேண்டும் என்றான் அவன். அவள் மௌனமாகி இனி அவனிடம் கடுமையாக பேசக்கூடாது என்று முடிவு செய்தாள். அந்த இரவு நீண்ட நேரம் மசாஜ் செய்துவிட்டு மகேஷ் வெளியேறிய பின் அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கினாள். காலையில் எழுந்தபோது பாரி குளியலறையில் தயாராகி கொண்டிருந்தான். அவள் ஆச்சரியத்துடன் அவனை கவனித்தாள். மகேஷின் மசாஜால் எனக்கு எவ்வளவு ஆழ்ந்த தூக்கம் வருகிறது. கணவன் எப்போது அறைக்கு வருகிறான் என்று கூட தெரியவில்லை. அவன் மசாஜ் செய்தாலே அடுத்த கணம் நான் தூங்கி விடுகிறேன். ஏன் இத்தனை நாளும் சோர்வடைந்தும் அவனால் மசாஜ் செய்ய முடியாத நாட்களில் காலையில் தலை கனமாகவும் உடல் வலியுடனும் இருக்கிறேன் என்று நிலா யோசித்தாள். இந்த மசாஜ் ரகசியம் தன் கணவனுக்கு தெரியக்கூடாது என்பதில் அவள் கவனமாக இருந்தாள். ஒரு நாள் பாரி பகல் முழுவதும் வீட்டிலேயே இருந்தான். நிலா மகேஷை அறைக்கு அழைக்கவில்லை. மற்ற வேலைகளை செய்யுமாறு பணிந்தாள். மகேஷ் மசாஜ் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பாரி இல்லாத நேரங்களில் மட்டும் நிலா மகேஷை அழைத்து மசாஜ் செய்து கொள்வாள். மற்ற வேலைக்காரிகள் மசாஜ் செய்தாலும் மகேஷ் கைகளில் இருந்த மந்திரம் வேறு எவரிடமும் இல்லை. ஒரு நாள் இரவு மசாஜ் செய்த பின் அவள் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த போது மீண்டும் அவளது உடைகள் மாற்றப்பட்டிருந்தன.
இது என்ன மர்மம்? என் கணவன்தான் செய்கிறாரா? அப்படியானால் நான் தூங்கும்போது அவர் ஏன் என் உடைகளை மாற்ற வேண்டும்? நிலா கண்ணாடி முன் சென்று பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்தாள். அவளது உடல் முழுவதும் சிவப்பு அடையாளங்கள் தென்பட்டன. இது என்ன வகையான அடையாளம்? அதை தொட்டு பார்த்தாள். மறுநாள் அந்த அடையாளங்கள் மறைவதற்கு பதிலாக பரவ ஆரம்பித்தன. பயம் அவளை ஆட்கொண்டது. மகேஷ் வந்தபோது அந்த அடையாளங்களை மறைக்க முயன்று, இன்று என் கால்களை மட்டும் பிடித்துவிடு என்றாள். அவன் எதுவும் கேட்கவில்லை. அவள் மனதில், ஒரு நாள் என் கணவர் இதை பார்த்தால் நான் என்ன பதில் சொல்வது என்ற பயம் நிரம்பி இருந்தது. மகேஷ் மசாஜ் செய்யும்போது அவள் தூக்க மயக்கத்தில் கண்மூடி இருந்தாள். அப்போது மகேஷ் அவளிடம், மாளிகை, நீங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றான். அந்த மயக்கத்தில் அவன் வார்த்தைகள் அவளுக்கு சரியாக புரியவில்லை. மீண்டும் அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கினாள். காலையில் விழித்தபோது பாரியும் கட்டிலில் இருந்தான். தலை கணத்துடன் எழுந்த நிலா எப்படியாவது இந்த சிவப்பு அடையாளங்களை பற்றி அவனிடம் கூறிவிட வேண்டும் என்று முடிவு செய்தாள். அடையாளங்கள் பெருகி கொண்டே இருந்தன. மெதுவாக அவன் அருகில் சென்று அந்த அடையாளங்களை பற்றி சொன்னாள். பாரி ஆடையை விலக்கி பார்த்ததும் அதிர்ச்சியில் குதித்தான். அவள் மீது கடும் சீற்றத்துடன், நீ எனக்கு துரோகம் செய்துவிட்டாய். நீ செய்தது துரோகம். அதற்குரிய தண்டனைதான் இந்த நோயல்ல, உனது பாவம் இது என்று கத்தினான். என்னிடம் என்ன குறை? வேறு ஒரு ஆணுடன் உனக்கு ஏன் தொடர்பு தேவைப்பட்டது? நான் வேலையில் இருந்தேனே தவிர இறந்து விடவில்லையே. ஏன் இந்த துரோகம் என்று கூக்குரலிட்டான். நிலாவுக்கு எதுவும் புரியவில்லை. என்ன பேசுகிறீர்கள் நீங்கள்? நான் நிரபராதி என்று அவள் கதறினாள். பாரி ஏளனமாக சிரித்தான். இந்த அடையாளங்கள் நீ பாவி என்று காட்டுகிறது. என் வீட்டை விட்டு வெளியேறு. விவாகரத்து பத்திரத்தை அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி அவளை தள்ளிவிட்டான். அவள் அழுது கொண்டே தன் பெற்றோர் வீட்டிற்கு வந்தாள். அவர்கள் அவளை நம்பினார்கள். கணவனுடன் பேசப் போவதாக சொன்னார்கள். ஆனால் அவர்கள் போவதற்கு முன்பே விவாகரத்து கடிதம் வந்தது. நிலாவின் சந்தோஷமான உலகம் சிதைந்து போனது. அவள் இதற்கு காரணமானவரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் பல நாட்கள் அழுது படுக்கையில் கிடந்தாள். தான் சாகப் போவதாக நினைத்தாள். ஒரு நாள் லட்சுமி நிலாவின் அறைக்கு வந்து, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்கிறார்கள் என்றாள். நிலா ஆவலுடன் ஓடிச் சென்றாள். ஒருவேளை பாரி வந்திருப்பானோ, தன் தவறை உணர்ந்திருப்பானோ என்று நம்பினாள். ஆனால் அங்கு நின்றிருந்தது அவளது கணவன் அல்ல, அது மகேஷ். நீ ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்டாள். மகேஷ், உங்கள் உடலில் இருந்த அந்த அடையாளங்களை பற்றி எனக்கு தெரியும் என்றான். அவள் அதிர்ச்சியடைந்தாள். அது ஏன் வந்தது என்று கேட்டாள். நிலா கோபத்துடன் அவன் சட்டையின் பட்டன்களை ஒரே இழுப்பில் கிழித்தாள். அதே போல சிவப்பான அடையாளங்கள் அவனது மார்பிலும் இருந்தன. அப்போதுதான் பாரி ஏன் அப்படி பேசினான் என்று அவளுக்கு புரிந்தது. நிலா மகேஷை ஓங்கி அறையத் தொடங்கினாள். என் உடலில் இந்த அடையாளங்கள் எப்படி வந்தன? மசாஜ் செய்வதாக சொல்லி என்னென்ன செய்தாய்? உண்மையை சொல் என்று கத்தினாள். மகேஷ் அவளது 2 கைகளையும் பிடித்து கொண்டான். என் பெயர் மகேஷ் இல்லை. என் உண்மையான பெயர் விக்ரம். நான் உங்களுடன் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். நீங்கள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். நாமெல்லாம் மருத்துவரான பிறகு நான் உங்கள் தந்தையிடம் வந்து கை கேட்பேன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் உங்கள் தோழி மூலமாக உங்கள் அன்னை அவசரமாக திருமணம் செய்து வைக்கப் போவதை தெரிந்து கொண்டேன். பயத்தில் நான் உங்கள் வீட்டிற்கு வரன் கேட்டேன். உங்கள் தந்தை என் மகள் டாக்டரான பிறகுதான் திருமணம் என்று மறுத்துவிட்டார். நான் என் படிப்பை தொடர்ந்தேன். 1 வாரம் உறவினர் திருமணத்திற்காக வெளியூர் சென்றிருந்தேன். நான் திரும்பி வந்தபோது நீங்கள் வேறு ஒருவருக்கு மனைவியாகிவிட்டீர்கள். என் காதலின் வெறியில் உங்கள் அருகில் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்கள் வீட்டில் வேலைக்காரனாக சேர்ந்தேன். மசாஜ் என்ற பெயரில் உங்கள் அறைக்குள் வந்தேன். நீங்கள் என் அன்புக்குரியவர். அதனால் உங்களை வேறு யாரும் தொடக்கூடாது. ஒவ்வொரு இரவும் பாலில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து விடுவேன். இதனால் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பீர்கள். உங்கள் கணவரும் உங்கள் அருகில் வரமாட்டார். விக்ரம் இந்த உண்மைகளை சொல்ல சொல்ல நிலா திகைத்து போனாள். நீங்கள் என்னுடன் எதுவும் தவறாக நடந்து கொண்டீர்களா என்று கேட்டாள். விக்ரம் அவளது கையை தன் தலையில் வைத்து, நான் உன்னை காதலித்தேன். உன் அனுமதி இல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்றான். அவள் தன் உடலிலும் அவன் உடலிலும் இருந்த சிவப்பு அடையாளங்களை சுட்டி காட்டினாள். விக்ரம் சிரித்தான். நான் ஒரு மருத்துவன். இது வெறும் தொற்றுதான். உங்களை சந்தேகம் கொள்ள செய்யவே இதை நான் செய்தேன். இதன் மூலம் உங்கள் கணவர் நம் மீது சந்தேகம் கொள்வார் என்று கூறி மன்னிப்பு கேட்டான். நிலா அவன் சூழ்ச்சியை கண்டு கோபப்பட்டாள். 1 ஆண்டு காலம் அவனுக்கு தண்டனையாக வைக்கப்பட்ட பின் அவனை மன்னித்து அவனை திருமணம் செய்து கொண்டாள். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.